ஹாரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்கோட ஐபிஓ வந்திருக்கு. இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா? வேணாவா? இதில அப்ளை பண்ணா எவ்வளோ லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத முழு விவரங்கள பார்க்கலாம் வாங்க. ஐபிஓ டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத சிம்பிளா பார்த்துடலாம். ஹாரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்குங்கிறது இந்தியாவுல இண்டஸ்ட்ரியல் பார்க், வேர் ஹவுஸிங், லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில செயற்படுற நிறுவனம். பிளாக்ஸ்டோன் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தோட இந்தியாவின் லாஜிஸ்டிக் பிளாட்ஃபார்மா இது செயல்பட்டுட்டு வருது. இந்த நிறுவனம் என்னென்னலாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்குறது, கிரேட் வேர் ஹவுஸ் உருவாக்குறது, லாஜிஸ்டிக் பார்க்ஸ், ரெடி டு மூவ் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ், பெரிய நகரங்கள் மற்றும் மேனுஃபேக்சரிங் ஹப்ல தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வாடகைகளை விட்டுருக்காங்க. பிளாக்ஸ்டோன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்க பிளாக்ஸ்டோன் ரியல் எஸ்டேட் ஃபண்ட் தான் சொந்தமா நிர்வகிச்சுட்டு வராங்க. 2022ல பிளாக்ஸ்டோன் இந்தியாவில் தனது லாஜிஸ்டிக் பிரசன்ஸை விரிவுபடுத்துறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த நிறுவனம் எங்கெங்கெல்லாம் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல இடங்கள்ல இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட் இருக்கு இந்த நிறுவனத்திற்கு. தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா ஒரகடம், செங்கல்பட்டு, ஓசூர் போன்ற நிறுவனங்கள மேனுஃபேக்சரிங் பகுதியில் ஹாரிசான் பார்க் இருக்கு. இந்த நிறுவனத்தோட முக்கிய பலங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக்ஸ்டோன் பேக்கிங் தான். உலக அளவில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டரான ஆதரவு இருக்கிறது முக்கிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. லாஜிஸ்டிக் செக்டரோட growth இ காமர்ஸ், மேனுஃபேக்சரிங், ரீட்டைல் மற்றும் சப்ளை வளர்ச்சி நல்லா இருக்கிறதும் இதுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா நிறைய இடங்கள்ல இருக்கிறது ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. குறிப்பா சென்னை, புனே, பெங்களூரு, டெல்லி போன்ற முக்கிய இடங்கள்ல இதோட ஹப் இருக்கிறது ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. லாங் டேர்ம் ரெண்டல் மாடல் இருக்கிறனால இது ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட பொறுத்தவரை ஒரகடம், செங்கல்பட்டு, ஓசூர் போன்ற முக்கிய மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் இருக்கிறது தமிழக முதலீட்டாளர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ங்கிறனால ஹை கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் இருக்கும். அதிகமான காசு போடுற மாதிரி இருக்கும். அதிகமான டெப்ட் இருக்கிறதும் இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதே போல இண்டஸ்ட்ரியல் வேர்ஹவுஸ் ஆக்குபேஷன் குறைஞ்சா ரெண்டல் இன்கம் பாதிக்கப்படலாம். அதாவது இவங்க ரெண்டல் விடுறதா மாடலே, அங்க கம்பெனிகள் வர்றது குறைஞ்சா இவங்களுக்கு கூட ரெண்டல் பாதிக்கும். அப்ப எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் இருந்தாலும் இந்த நிறுவனம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்புறம் ஐபிஓவோட வேல்யூவேஷன் கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். அப்புறம் பிளாக்ஸ்டோனோட பேக்கிங் இருந்தாலும் ஐபிஓ லிஸ்டிங் கெயின் உறுதியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்ல முடியாது. அதையும் நம்ம இங்க ஒரு ரிஸ்க்கா நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம ஐபிஓ டேபிள்ல பொறுத்தவரையும் உங்களுக்கு ஐபிஓ ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஓப்பன் ஆகி 19ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் 20ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் கிடைக்காதவங்களுக்கு 21ஆம் தேதி ரீஃபண்ட் கிடைக்கும். கிடைச்சவங்களுக்கு அன்னைக்கு ஷேர் கிரெடிட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங்கிறது ஆகஸ்ட் 24ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டிவிடில பொறுத்தவரை உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ ₹10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் ₹57 ₹60 வரை இருக்கு. குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு லாட்டுக்கு 250 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹5 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பர் ஷேருக்கு. மொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூவா மட்டுமே உங்களுக்கு சுமார் 43 கோடி ஷேர் வருது. மொத்தமா அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 2600 கோடி. லாட் சைஸை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாட்டு குறைஞ்சபட்சம் 250 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் மினிமம் 15,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வரை வாங்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 1,95,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல HNI மினிமமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 14 லாட் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 66 லாட் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இஷ்யூ ரிசர்வேஷனை பொறுத்தவரை ரீட்டைலருக்கு 10% கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அசெட் நல்லாவே க்ரோ ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 2024ல 4,993 கோடியா இருந்தது 2026ல 13,495 கோடி அதிகரிச்சிருக்கிறது. இன்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 250 கோடியில இருந்து உங்களுக்கு 760 கோடி வரை அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்குறோம். அதே நேரம் இந்த நிறுவனம் ப்ராஃபிட்டே பண்ணல. ஃபுல்லா லாஸ் தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இங்க கவனிக்கத்தக்கது. 162 கோடி லாஸ் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா 203 கோடி லாஸா இருக்கு. ஈபிட்டாவை பொறுத்தவரை 181 கோடியிலிருந்து 607 கோடியா அதிகரிச்சிருக்கு. நெட் வொர்த்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 261 கோடியிலிருந்து 4,676 கோடியா அதிகரிச்சிருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பாசிட்டிவ் ஆயிருக்கு. 334 கோடி மைனஸ்ல இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா 3,214 கோடியா பாசிட்டிவா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்திருக்கு. அதே நேரம் டோட்டல் பாரோயிங் அதிகமா இருக்கிறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணோம். 3,688 கோடியா இருந்த கடன்கள் இப்ப 6,884 கோடியா அதிகரிச்சிருக்கு. கீ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனிங்கிறனால உங்களுக்கு ROE, ROCE ரெண்டுமே கிடையாது. டெப்ட் டு ஈக்விட்டி மட்டும் 1.47 இருக்கு. இதை இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். தற்போதைய நிலைமையில லிஸ்டிங் பிரைஸ் ₹64 வரை இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பிரைஸ் ₹60 இருக்கிறதுனால உங்களுக்கு எஸ்டிமேட்டடா ஒரு ₹1000 வரையும் ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்போதைய நிலைமை தான். இது வருங்காலங்களில் கிரே மார்க்கெட் பிரீமியம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம லலிதா ஜுவல்லர்ஸோட ஐபிஓ டீட்டெயில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்ப
அப்ப இல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப வந்து நம்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து மாறியிருக்கு. அப்படி பார்க்கும்போது 16% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு லாட்டுக்கு குறைஞ்சது ரூ. 2,400 வரையும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பங்குச்சந்தை தொடர்பான பல்வேறு தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நமது பணம் பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.